இந்தியன் பாலிட்டிக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் டாபிக் 1 இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். இது எல்லாமே சேர்த்து 450 வினாக்கள் பார்த்தாலே போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 150 வினாக்கள் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருப்போம். யூடியூப்பில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியலனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே 150 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். மொத்தமாக 180 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 180 வினாக்களில் எந்தெந்த பாடங்கள்லாம் கவர் பண்ணியிருப்போம்னா 6th இந்திய அரசமைப்பு சட்டம், இந்த பாடம் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அடுத்தது 10th இந்திய அரசியலமைப்பு, இந்த பாடம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவோட இந்த 2 பாடமுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. இந்த 180 வினாக்கள் நீங்கள் படிச்சுட்டு புக்கை ஒன் டைம் எடுத்து பாருங்கள். எப்படி கொஸ்டின் எடுத்திருக்கோம், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பேலன்ஸ் இருக்குது. டாபிக் 1 முடிக்கிறதுக்கு இந்திய அரசமைப்பு 12th பாலிட்டி மட்டும் தான் இருக்கு. அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். இது மட்டும் முடிச்சிட்டோம்னா இந்த டாபிக் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இப்போ கிளாஸ் பார்க்கலாம். 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையில் மூவர் குழு ஒன்றை நியமித்தது? எந்த ஆண்டுன்றதை பாருங்க. 1969 நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு வந்து யார் தலைமையில் மூவர் குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் தலைமைன்னா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில். எந்த ஆண்டுனா 1969 நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய வந்து தமிழக அரசு வந்து நியமித்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன? அலுவலக மொழிகள் பற்றி எந்த சட்டப்பிரிவு விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி வந்து என்னன்னா 17, சட்டப்பிரிவு வந்து 343 இருந்து 351. பகுதி வந்து 17, சட்டப்பிரிவு வந்து 343 இருந்து 351 தான் சரியானது. இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன மற்றும் தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 8வது அட்டவணையில் வந்து தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது தற்போது எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது அட்டவணையில் தொடக்கத்தில் வந்து 14 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. தற்போது 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டை எந்த ஆண்டு ஏற்படுத்த தீர்மானித்தது? செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை எந்த ஆண்டு ஏற்படுத்த தீர்மானித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 2004. இந்தியாவில் இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன? 11 மொழிகள். இந்தியாவில் இதுவரை எத்தனை மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11 மொழிகள். 10th புக்கில் வந்து 6 மொழிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2024 வந்து மேலும் வந்து 5 மொழிகள் வந்து செம்மொழி தகுதி பெற்றது. அது புக்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுவரை எத்தனை மொழிகள் வந்து செம்மொழி தகுதி பெற்றுள்ளதுன்னா 11 மொழிகள். மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளை சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி வந்து எப்பொழுது செம்மொழியாக தகுதி பெற்றதுன்னா 2004 5வதாக இருக்கு. அடுத்து சமஸ்கிருதம் வந்து 2005 3வதாக இருக்கு. அடுத்து தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து 2008 4வதாக இருக்கு. மலையாளம் 2013, ஒடியா 2014. 53421 53421 தான் சரியானது. முன்பு 6 மொழிகளே செம்மொழிகளாக தகுதி பெற்றிருந்த நிலையில் மேலும் 5 மொழிகள் செம்மொழி தகுதி பெற்றுள்ளது. அவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, வங்காளம், இந்த 5 மொழியும் தான் 2024 வந்து செம்மொழி தகுதி பெற்றுள்ளது. இல்லை 1, 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. இப்போ வரிசையாக செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்,
எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2004. அடுத்தது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2005. அடுத்தது தெலுங்கு மற்றும் கன்னடம். தெலுங்கு கன்னடம் இது ரெண்டுமே வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2008. அதுக்கு அடுத்தது மலையாளம் 2013. அடுத்தது ஒடியா 2014. அதுக்கு அடுத்தது 2024 வந்து மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, வங்காளம் இந்த 5 மொழியும் செம்மொழி தகுதி பெற்றுள்ளது. இந்த 11 மொழிகளையுமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகிய காரணங்களால் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகிய காரணங்களால் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 352. இல்லை தேசிய அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 352. மாநில அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 356 வரும். நிதி சார்ந்த அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 360 வரும். இது மூணுத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. தேசிய அவசர நிலைன்னு கேட்டால் 352, மாநில அவசர நிலை வந்து 356, நிதி சார்ந்த அவசர நிலை வந்து 360. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை மற்றும் ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை முறையே எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை மற்றும் ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிப்புற அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இதுவரை தேசிய அவசர நிலை எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டது? அதாவது சட்டப்பிரிவு 352 வந்து எந்தெந்த ஆண்டுகளில் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1962, 1971, 1975, 1962, 1971, 1975 இதிலெல்லாம் தேசிய அவசர நிலைகள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது யாருடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அவசர நிலையை அறிவிக்கலாம்? ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது யாருடைய அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் வந்து சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய அறிக்கையின்படினா ஆளுநரின் அறிக்கையின்படி. சட்டப்பிரிவு 356 கீழ் அறிவிக்கப்படும் மாநில அவசர நிலையின் அதிகபட்ச காலம் 3 ஆண்டுகள். சட்டப்பிரிவு 356 கீழ் அறிவிக்கப்படும் மாநில அவசர நிலையின் அதிகபட்ச காலம் எவ்வளோனா 3 ஆண்டுகள். ஒரு வருஷத்துக்கு மேலே இது தொடரணும்னா சட்டப்பிரிவு 352, அதாவது தேசிய அவசர நிலை வந்து நடைமுறையில் இருக்கணும். இல்லைனா தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு வந்து சான்றளிக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து இது தொடரும். இந்தியாவில் முதன்முறையாக எந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் வந்து முதன்முறையாக எந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1951 பஞ்சாப் மாநிலத்தில் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம்? இப்போதான் முன்னாடியே சொன்னோம், நிதி சார்ந்த அவசர நிலை வந்து எந்த சட்டப்பிரிவு வரும்னா 360 அப்படின்னு சொன்னோம். சட்டப்பிரிவு 360. எந்த வகையான அவசர நிலையின் போது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஆணையால் குறைக்கப்படலாம்? எந்த வகையான அவசர நிலையின் போது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஆணையால் குறைக்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அவசர நிலையின் போதுனா நிதி சார்ந்த அவசர நிலை ஏற்படும் போது, அதாவது சட்டப்பிரிவு 360 வந்து ஏற்படும் போது தான் ஊதியம் வந்து குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை வந்து இந்தியாவில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை,
இந்தியாவில் வந்து இந்த வகையான அவசர நிலை வந்து அறிவிக்கப்படவில்லை. அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? திருத்தம் மற்றும் மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல். இதில் எல்லாமே சரியானதான். அமெண்ட்மெண்ட் அப்படின்றது எதை குறிக்கும்னா திருத்தம் மற்றும் மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல். இதில் எல்லாமே சரியானதான். இந்திய அரசியலமைப்பை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் தெரிவிக்கிறது? இந்திய அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவு தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. எந்த பகுதினா பகுதி 20 சட்டப்பிரிவு 368, பகுதி 20 சட்டப்பிரிவு 368. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா எங்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து எங்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும், அதாவது கீழவை மேலவை ரெண்டுத்திலையுமே. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் குறைந்தபட்சம் எவ்வளவு பங்கு உறுப்பினர்கள் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து வாக்களித்தால் மட்டுமே அது வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு வந்து அனுப்பப்படும். இல்லை, பி தான் சரியானது. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு யார் ஒப்புதல் அளித்த பின்னர் அந்த மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும்? அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளித்த பின்னர் தான் அந்த மசோதா வந்து திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இது முக்கியமானது. கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம் மட்டுமே. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம் தான். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியுமா? மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியாது. அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு எத்தனை வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது? எத்தனை வகைகள்லான 3 வகைகளில். கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யும் வகைகளில் அல்லாது அந்த 3 வகைகள் அப்படின்னு சொன்னோம். அந்த 3 வகைகளில் எது இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், இது ஒன்று சரிதான். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், இல்லை பியும் சரியானதான். சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல், இல்லை சியும் சரியானதான். இந்த 3 வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி இது 3 தான். நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல், இது 3 தான். இல்லை எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரின் தனிப்பட்ட சிறப்பு ஆணை மூலம் திருத்தப்படுதல், இதுதான் பொருந்தாது. சிறு அரசியலமைப்பு என அறியப்படும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். சிறு அரசியலமைப்பு இல்லைனா குறு அரசியலமைப்பு அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சிறு அரசியலமைப்பு என அறியப்படும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுனா 42வது சட்ட திருத்தம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது? இது முக்கியமானது. யாருடைய தலைமையின் கீழ்னா திரு எம்என் வெங்கடாசலையா தலைமையில் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு வந்து யாருடைய தலைமையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரு எம்என் வெங்கடாசலையா தலைமையில் வந்து அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் வந்து அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கு இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்துடன் ஆராய ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது?
அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கு இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 வந்து யாருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆணையம் வந்து எத்தனை பேரை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பேரை கொண்டது. அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி MM பூஜி. அடுத்தது 10th ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. இந்த பாடத்துக்கான கலைச்சொற்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அறிமுகம் எனப்படுவது, இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம் எனப்படுவது என்னன்னா முகவுரையை தான் அறிமுகம்னு சொல்றாங்க. அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் அரசு எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? சமய சார்பற்ற அரசுன்னு. அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் அரசை வந்து எவ்வாறு அழைக்கிறார்கள்னா சமய சார்பற்ற அரசுன்னு. ஒரு நபரையோ அல்லது குழுவையோ நியாயமற்ற முறையில் நடத்துவது எதனை குறிக்கிறது? பாகுபாடு. பாகுபாடு அப்படின்றது என்னன்னா ஒரு நபரையோ அல்லது குழுவையோ நியாயமற்ற முறையில் நடத்துவதை தான் பாகுபாடு அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான கட்டளை நீதி பேராணை. நீதிமன்றத்தால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான கட்டளையை தான் நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறையாண்மை என்பதன் சரியான பொருள் என்ன? இறையாண்மை என்பதன் சரியான பொருள் வந்து உயர்ந்த அதிகாரம் அப்படின்றது. முன்னோர்களிடமிருந்து மரபாக பெறப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது பாரம்பரியம்னு. இதெல்லாம் தெரியும் தான். ஒருவருடைய சொந்த சிந்தனை மற்றும் செயலில் உள்ள சுதந்திரம் எதனை குறிக்கிறதுனா தன்னாட்சிய. பிரகடனம் என்பதன் சரியான பொருள், பிரகடனம் என்பதன் சரியான பொருள் வந்து அறிவிப்பு, ஒரு அறிவிப்பு. ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை நம்ம 178 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 178 வினாக்களோட 6th செகண்ட் டைமில் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பாடம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதே மாதிரி 10th வந்து இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து 179லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து 2 கொஸ்டினை ஆட் பண்ணிட்டோம்னா இந்த பாடம் வந்து 12th ஸ்டார்ட் ஆகுது. 12th பாலிட்டியில் வந்து இந்திய அரசமைப்பு இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு அதிலேயே வீடியோ வரும். நம்மக்கிட்ட 6th 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம்.